ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கே தெரியும். இது பேய் கதை பத்தினது கிடையாது, நாய் கதையை பத்தினது. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாளா வீடியோ போடல. அது ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கான நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்கு. அதை நான் இங்க சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போயிடுவோம். ரீசெண்டா நீயே நானா எபிசோட்ல வந்துட்டு இந்த டாக் லவர்ஸ் பிளஸ் டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் ஒன்று நடந்திருக்கும். சரிங்களா? இது உண்மையிலே இந்த சைடு இருந்தவங்க டாக் லவர்ஸ் தானா, இல்ல இந்த சைடு இருந்தவங்க டாக் ஹேட்டர்ஸ் தானான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீபங்க் பண்ண போறேன். குறிப்பா சொல்ல போனா இந்த பக்கம் டாக் லவ்வர்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா பேசக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்மரன். சம்மரன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது. கவிஞர் தாமரை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பையன். அதுக்கப்புறம் அதுல ஒரு சில என்ஜிஓஸ்ல சேர்ந்த ஒரு சில பேர்லாம் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேச்சு திறமை கிடையாது. ஸோ நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன். அதுல பேசக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்மரன் மட்டும்தான். சம்மரன் தவிர்த்து அங்க பெருசா வேற யாருமே இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க கிடையாது. அதே மாதிரி ஆப்போசிட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆளுங்கலாம் இருந்தாங்களே, அது நிறைய பேர் செட்டப் தான். அதுல குறிப்பா ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவர் ஆக்சுவலா ஒரு ஸ்ரீலங்கன். அவரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது குறிப்பா ஏடிஎம்கே பீரியட்ல. ஸோ பொலிட்டிக்கலா போவேணாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாரி டாக்ஸ வச்சு நிறைய விஷயங்கள்லாம் அவரு பண்ணியிருக்காரு. இப்போ இவரு பண்ண ஸ்கேம்ல இருந்து அவர் அந்த பண்ண ஸ்கேம்லலாம் அவர் எக்ஸ்போஸ் ஆனதுனால, அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப டாக் அகைன்ஸ்டா இருந்து பேசுற மாரி நிறைய ஸ்டாட்டிக்கலா நிறைய விஷயத்தெல்லாம் பேசுற மாரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மை அது கிடையாது. அது ஒரு பெரிய கதை. ஸோ இப்போ டைரக்ட்டா நம்ம விஷயத்துக்குள்ள போயிடுவோம். நாய் பிரச்சனை நம்ம கண்ட்ரில பல வருஷமாவே இருக்கு. இந்த பல வருஷமா இருக்கிற விஷயத்த இப்ப ரீசென்ட்டா அதிகமா ஸ்ப்ரெட் ஆகறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல டாக் பைட் கேஸஸ் நடக்குது. அதுவும் குறிப்பா குழந்தைங்கள போய் கடிக்கிற கேஸஸ். இதெல்லாம் டக்குன்னு 1 மாசம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. 2020ல இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுவும் குறிப்பா லாக்டவுன் பீரியட்ல. லாக்டவுன் பீரியட்ல இப்ப பேசுற நெறைய பேர் இருக்காங்கல்ல, அப்ப அந்த டைம் என்ன நடந்துச்சுன்றது யாருமே ஆக்சுவலா பேசவே இல்ல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை அதுதான். எல்லாருமே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நீயா நானா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நரேட்டிவ்குள்ள இவங்கலாம் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அத வச்சு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய மீம்ஸ், ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்ம அது கிடையாது. 2020 லாக்டவுன் டைம்ல நெறைய பேர் வீட்ல வளர்த்த நாய், அவங்கவங்க இப்போ நான் ஒரு வீட்ல நாய் வளர்க்குறேன். ஆனா எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, மதுரையோ, திருநெல்வேலியோ வேற எங்கேயோ. பட் எனக்கு பஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த டைம் நான் வீட்ல வளர்க்குற நாய் எப்படி கூட்டு போ முடியும்? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, மனுஷங்க நெறைய பேரு, இந்த மாரி ஆட்கள் நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, வீட்ல வளர்த்த நாய ரோட்ல விட்டு போயிட்டாங்க. அப்படி ரோட்ல விட்டு போன நாய் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக் கூட சேர்ந்து மேட் பண்ணி புது விதமான நெறைய ப்ரீட்லாம் உருவாக ஆரம்பிச்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வீட்ல நீங்க ஒரு லேப் வச்சிருக்கீங்க. அந்த லேப் ஸ்ட்ரீட் டாக் கூட மேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது புதுசா குட்டி போடும். எடுத்தோனே மேட் பண்ணுமானா அதுதான் கிடையாது. அது கொஞ்சம் நெறைய டைம் எடுக்கும். ஏன்னா இது போய் அதோட டெரிட்டரியில போய் உட்கார்றதுக்கே பெரிய பிரச்சனைகள், சண்டைகள்லாம் நடக்கும். இந்த மாரி நெறைய டாக் வீட்ல வளர்த்த பிட்புல்லாம் கூட விட்டு போயிருந்தாங்க. அத நானே ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தனால எனக்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. குறிப்பா காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்டர் கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் இருந்துச்சு. ஸோ நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்ததுனால எனக்கு ஈஸியா நிறைய இடத்துக்கு என்னால டிராவல் பண்ண முடிஞ்சது. அதுவும் என்னால கார்ல மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். பைக்ல கிடையாது. இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நிறைய டாக்லாம் அபாண்டன் பண்ண டாக் எல்லாமே நான் ரெஸ்க்யூ பண்ணி நிறைய பேர்கிட்ட நான் குடுத்திருந்தேன். அடாப்ஷன் குடுத்திருந்தேன். நிறைய பேர் வளர்க்குறவங்க கேட்டவங்க எல்லார்கிட்டயும் குடுத்திருந்தேன். பேசிக்கா என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அனிமல் ரெஸ்க்யூவர். அனிமல் ரெஸ்க்யூவர்னா டாக் இந்த மாதிரி கிடையாது. சிறுத்தை அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தே நான் பண்ணியிருக்கேன். அது எப்போ 2013ல இருந்தே நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நிறைய பேர் இந்த லியோ படம் பார்த்திருப்பீங்க. விஜய் ஒரு காபி ஷாப்ல காபி தான் வித்துட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேனா போனவனே அதை ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டுருப்பாங்கல்ல. ஸோ விஜய்ன்றது அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டியர். அந்த மாதிரி நாங்க ஒரு வாலண்டியர். பட் விஜய் பண்ண மாதிரிலாம் நாங்க போய் ரெஸ்க்யூ பண்ணோம்னா அதுதான் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் சேர்ந்து தான் அதை பண்ணியிருப்போம். ஸோ வாலண்டியரா சேர்ந்து நான் அனிமல்ஸ் ஸ்டார்டிங்ல ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனிமல் ரெஸ்க்யூ பண்ணி அதுக்கப்புறம் நான் பெங்களூர் மதுரைக்கு நான் ஒர்க் ரிலேட்டடா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது, ஸோ அங்க இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அங்க சுத்தி நான் இருந்து கரெக்டா வாடிப்பட்டின்னு ஒரு வில்லேஜ். ஸோ அங்க நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு இது மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, ஸோ நான் ஜல்லிக்கட்டுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் சென்னை ஆளு. வேணா ஃபோட்டோ நான் போடுறேன் இங்கே பாருங்க. நான் சென்னை ஆளு. ஸோ அங்க மாடுகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்குலாம் நான் போனேன். மாடு புடிச்சுலாம் கேட்டேன். அதுதான் கிடையாது. ஸோ அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால நான் வெளியில வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அனிமல்ஸ்னா நான் டாக் மட்டும் கிடையாது. மயிலு எதா இருந்தாலுமே சரி, அதை காப்பாற்ற முடியாது கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன். ரெஸ்க்யூ பண்ணி என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அதை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் என்னோட வேலை. ஸோ மறுபடியும் நான் சென்னைக்கு மதுரையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சென்னை வரும்போது இங்க நான் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயம் எதுனா ஸ்ட்ரீட் டாக் பிரச்சனை தான். ஸ்ட்ரீட் டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம போய் டாக் இருக்கு டாக் இருக்கு டாக் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நடக்காது. ஸோ ப்ராக்டிகலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எதனால அந்த டாக் இருக்குன்ட்டு. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால
ஸோ டாகை கொண்டு போய் நான் ஏபிசி ஸ்டெரிலைசேஷன் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல விட்டுருவேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஹெல்ப்போட தான். எந்த என்ஜிஓ கூடயும் நான் இப்போ ஒர்க் பண்ணல. யாரோட இண்டிவிஜுவல் ஹெல்ப் இல்லாமல் நானே தான் பண்ணேன். ஸோ இந்த டாக்ஸ் எல்லாமே கார்ப்பரேஷனில் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிட்டு போக வச்சு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்டுருவேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த டாக் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, பிடிச்சி போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்கல்ல, அங்கே வைக்கிற இடத்துல இந்த டாக் கூட என்னென்ன மாதிரியான டாக்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வேற டிசீஸ் கெனன் டிஸ்டம்பர், ரேபிஸ், பாரோ இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கிற டாக்லாம் கூட இருக்கும். இப்போ டாக் கேட்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. அங்கே போய் டாக்டர் தான் எக்ஸாமின் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பவுண்டுக்கு டாக்டர் இருப்பாரான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனையாச்சு. அந்த டாக்டருக்கு வந்து தனியாக ஒரு கிளினிக் இருக்கு. ஸோ அந்த கிளினிக்கில் ஒரு வேலை பார்த்துட்டு தான் வந்து அந்த பவுண்டில் வந்து பார்ட் டைமாக பவுண்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டர். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கொண்டு போய் நாயை மொத்த நாயை விட்டுருவாங்க. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேபிஸ் இருக்கிற டாகோட மற்ற நல்ல நாயை விட்டாங்கன்னா அந்த ரேபிஸ் இருக்கிற டாக் மூலியமா இந்த டாக்கும் வந்து ரேபிஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு பண்ணாங்கன்றது எவிடன்ஸ் நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஸ்டெரிலைசேஷன் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் அதே ஏரியாவில் விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் வரும்போது ரேபிஸோட வரும். ரேபிஸோ இல்லை பாரோவோ இல்லை கெனன் டிஸ்டம்பர் பாரோ வந்துச்சுன்னா நாய் இறந்துரும். ரேபிஸ் வந்தாலும் இறந்துரும். பட் இது இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் 4 பேரை கடிச்சு வச்சுட்டு போயிடும். அதே மாதிரி அங்கே இருக்கிற நாய் மற்ற நாயை கடிச்சுன்னா ரேபிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த டாகுக்கு எப்படி ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக். அதுக்குள்ள நம்ம போனோம்னா நிறைய விஷயங்களுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அது தனியாக அதுக்காக நான் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நாய்க்கு எத்தோடனே ரேபிஸ் வந்துருமானா வராது. ஸோ இந்த கொரோனா பரவச்சுன்னு சொன்னாங்களா, அந்த கொரோனா பரவுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன சொன்னாங்க, அந்த எறும்புண்ணிக்கும் வௌவாலுக்கும் எறும்புண்ணியை வந்து வௌவால் கடிச்சதோ வௌவால் வந்து எறும்புண்ணி கடிச்சதோ அதை சாப்பிட்ட ஒருத்தருக்கு வந்துச்சுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நாய்க்கு ரேபிஸ் வர்றதும். ஸோ இப்போ அந்த நாய் வந்துருச்சுன்னா நாய் கடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மக்கள் மறுபடியும் போய் இன்ஜெக்ஷன் போட அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்ல. இது கார்ப்பரேஷன் சைடில் இருந்த பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அட்ரஸ் பண்ணி ஸோ ஒரு பவுண்டு நான் போய் வாலண்டியராக நான் போய் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய டாக்லாம் பிடிச்சிட்டு போய் அந்த பவுண்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் சரி ஒரு ஆள் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்களும் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் நான் பண்ணது எல்லாருமே பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. பட் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலை டாக் இருக்கா? சிம்பிள். கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணுங்க. இல்ல நம்ம சென்னைன்னு ஒரு ஆப் இருக்கு. சென்னையில பார்க்குறீங்கன்னா சொல்றேன். நம்ம சென்னைன்னு ஒரு ஆப் இருக்கு. அதில போய் டாக் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க வருவாங்க. ஸ்டெரிலைசேஷன் பண்ண டாக எடுக்க மாட்டாங்க. ஸ்டெரிலைசேஷன் பண்ணாத டாக புடிச்சிட்டு போயிருவாங்க. அப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ண டாக் எதனா அக்ரெசிவா இருக்குன்னா, அந்த டாக கொண்டு போயிட்டு அப்சர்வேஷன்ல வைப்பாங்க. அது எப்படி இருக்கு? அது ரேபிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் அதெல்லாம் குடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல விட்டுருவாங்க. அது சாகுற வரைக்கும் அமைதியா அதே இடத்துல தான் இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இத பப்ளிக் எல்லாருமே பண்ணாலே இந்த பிரச்சனை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் பண்ண முடியும். பட் யாரும் அத பண்றதில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ளேம் வந்து இன்னொருத்தவங்கள சொல்லிட்டே தான் போயிட்டுருக்கோம். இப்படி சொல்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டி கிளீனாவே இருக்காது. இப்ப எங்கேயாவது குப்பை இருந்தா ஃபர்ஸ்ட் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கொசு இருந்தாலும் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நாய் இருந்தாலும் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த மாரி எந்த ஒரு சொசைட்டிக்கு ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் நான் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்க வந்து இத பண்ணீங்கன்னா, இது வந்து பெட்டரா இன்னும் நம்ம சொசைட்டியா மாத்த முடியும். இத வந்து யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே வீடியோ போட்டுருக்காங்களே தவிர்த்து, யாருமே இத பத்தி பேசல. நீங்க டாக் லவர்ஸ் தான் வீட்ல வச்சுக்கங்க. அது வேற நெறைய பேர் அத காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தன பேர் புரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு பாருங்க. அத்தன பேர் வீட்ல இந்த நாய கொண்டு போய் வச்சுருங்க. நீங்க கேட்கறது எல்லாமே கரெக்ட் தான். ஒருத்தவங்க வீட்ல ஒரு குறிப்பிட்ட நாய்க்கு மேல வைக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் உண்மையிலேயே வந்து டாக பார்த்துக்கணும்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர் வீட்ல நாய் எடுத்து வச்சு வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அதுக்காக தனியா இடம் வாங்கி 100 நாய், 150 நாய்லாம் வச்சு வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க யாருமே இந்த நீயா நானா ஷோக்குலாம் வரல. அவங்கலாம் வந்திருந்தாங்க. எதுனா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாசங்களுக்கு முன்னாடி கலைஞர் டிவில வந்து ஒரு ப்ரோகிராம் நடந்துருந்துச்சு. அந்த ப்ரோகிராம்ல வந்து அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீங்க நல்லா அந்த ப்ரோகிராம போய் பாருங்க. அந்த ப்ரோகிராம் பார்த்து இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிறவங்க யாருமே அதுல இருக்க மாட்டாங்க. சமரன் தவிர்த்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுல இருந்தவங்க ஆக்சுவலா வந்து இந்த அனிமல்ஸ்க்காக வந்து உண்மையிலே பண்றவங்க. பட் இதுல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கிறுக்குத்தனமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபீடிங் பண்ணுவாங்க. போயிட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அது இருக்கிறதுல ஒரு பெரிய தப்பு எதுனா அதுதான். நாய்க்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கு. உங்க தெருவுல ஒரு நாய் இருக்குதா? ஓகே. உங்க தெருவுல ஒரு 10 நாய் இருக்கு. ஓகே. அந்த 10 நாய நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த நாய் வந்து கடிச்சிச்சுன்னா, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா. நாய் கடிக்காதுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்க தெருவுல இருக்க நாய நீங்க கரெக்ட்டா வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க பண்ண தேவையில்ல. கார்ப்பரேஷன்ல ஃபாலோ பண்ண அவங்களே பண்ணிருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நாய்க்கு வந்து அக்ரஷன் இருக்காது. கரெக்ட்டா அதுக்கு சாப்பாடு கிடைச்சுனா அதுக்கு அக்ரஷனே இருக்காது. அது லைஃப்ல எவ்வளோ நாள் இருக்கோ இருந்துட்டு இறந்து போயிடும். இதுதான் நடக்கும். இது நம்மளுக்கு ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால தான் நெறைய பிரச்சனை நெறைய இடத்துல வந்துட்டே இருக்கு. ஸோ இத கண்ட்ரோல் பண்றது வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது தான். எல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அத விட பெரிய பொறுப்பு நம்மகிட்டயும் இருக்கு. குப்பை தொட்டியில தயவு செஞ்சு சாப்பாடு போடாதீங்க. குப்பை தொட்டியில சாப்பாடு போட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு நெறைய நாய் வரதான் செய்யும். அதே மாதிரி வந்து குப்பை தொட்டியில சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்றத விட, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நெறைய பேர் ஏரியால வந்து குப்பை தொட்டி இருக்காது. ஸோ அவங்க வந்து டோர் டூ டோர் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டோர் டூ டோர் கலெக்ஷன் பண்றவங்க கிட்டயே நீங்க அத குடுத்தீங்கன்னா, அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா அதையும் பண்ண மாட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எங்கனா காலி இடம் இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நாய் வரும், பெருச்சாளி வரும்.
இது நெறைய விஷயங்கள் இருக்கு. பெருசாலியா வந்து நாய் கடிச்சதுன்னா, அது வந்து பெரிய தலைவலி இருக்கிறதுலே அதுதான். நெறைய பேருக்கு அது புரியாது. ஸோ ஒரு அனிமல் ரெஸ்க்யூவரா நான் இருக்கிறதுனால நெறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நாயோட பல்லு பட்டாலே நான் போய் இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். ஸோ இந்த அவேர்னஸும் வரணும். ஜஸ்ட் ஒரு நாய் தானே, சும்மா கீறிருச்சு தானே. வீட்ல வளர்த்த நாயா இருந்தாலும் சரி, நானும் வீட்ல நாய் வளர்க்குறேன். நான் வீட்ல வளர்த்த நாயா இருந்தாலும் சரி, உங்க மேல பல்லு பட்டாலோ, இல்ல நகத்த வச்சு கீறினாலோ, இமிடியேட்டா நீங்க போய் வேக்சினேஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்க அந்த வருஷத்துல நீங்க 5 டோஸ் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க மறுபடியும் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. மறுபடியும் எடுக்கலாமா வேணாமா அந்த ரெக்கார்ட வச்சு, அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ டோஸ் அடுத்தது எடுக்கணுன்றது. இத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நாய் விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுதாங்க கமலஹாசனும் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த ஆள போட்டு ட்ரோல் பண்றீங்க. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் அந்த ஆள் சொன்ன கரெக்ட்டான பதில் அதுதான். கலர் இருக்கான்னு யாராவது வந்து கேள்வி கேட்டாங்களா? அதே மாரி தான் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியும். அந்த நாய எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே கிளியரா சொல்லியிருப்பாரு. அதுதான் சொல்றேன். இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சும்மா இந்த டாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மிமிக்ரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு. அவங்களுக்கெல்லாம் இத பத்திலாம் தெரியாது. ஜஸ்ட் போட மட்டும் தான் தெரியும். சரி இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ மனுஷனோட ரைட்ஸ் அதோட கொஞ்சம் மேல. எப்படி சொன்னா நம்ம தான் டாக்ஸ் கட்டுறோம். இப்ப அந்த நாய் வந்து நல்லா இருக்கணும்னு நெனச்சாலும் அதுக்கு நம்ம தான் டாக்ஸ் கட்டணும். நம்ம டாக்ஸோட காச எடுத்து தான் அதுக்கு பண்றாங்க. ஆனா நம்ம கட்டுற டாக்ஸ்ல இருக்கிற காச வந்து கரெக்ட்டா அந்த நாய்க்கு யூட்டிலைஸ் பண்றானா? அதுதான் கிடையாது. ஜஸ்ட் Googleல போய் ரிசர்ச் பண்ணுங்க. 2015, 2025 வரைக்கும் எவ்வளோ டாக்ஸ் வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்காங்க. 2015ல எவ்வளோ டாக் பாப்புலேஷன் இருந்துச்சு. இப்ப 2025ல எவ்வளோ டாக் பாப்புலேஷன் இருக்கு. இந்த ஒரு 10 வருஷத்துக்கு நீ டேட்டா ஜஸ்ட் Googleல போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிய வந்துரும். என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ இந்த ஒரு வேலை எஃபெக்டிவா நடக்கணும்னா, நம்பளோட இன்வால்வ்மென்ட் இல்லாம நடக்காது. நம்ம இன்வால்வ் ஆனால மட்டும் தான் நடக்க முடியும். அத பண்ணவே முடியும். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இது நம்மளோட வேலை கிடையாது. யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க, யாரோ பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தவங்க மேல நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, இது இப்படியே தான் போயிட்டே இருக்குமே தவிர்த்து எதுவுமே நடக்காது. இப்ப நம்ம வீட்ல குப்பை இருக்குன்னா நம்ம தாங்க கிளீன் பண்ணணும். வெளில இருக்கவங்க வந்து கிளீன் பண்ணணும்னு நெனச்சா நடக்காது. ஏன்னா அது நம்ம போடுற குப்பை தான் அது. ஈஸியா நம்ம சொல்லுவோம் குப்பைக்காரன் வந்து கிளீன் பண்ண ஆக்சுவலா அவங்க பேரு குப்பைக்காரங்க கிடையாது. நம்ம தான் குப்பைக்காரங்க. நம்ம போடுற குப்பைய அவங்க தான் கிளீன் பண்றாங்க. ஸோ இந்த மாரி எல்லா விஷயத்தையும் நம்ம சைட்ல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே இந்த பிரச்சனைய ஈஸியா சார்ட் அவுட் பண்ண முடியும். இதுக்காக நான் தனியா ஒரு ப்ராஜெக்ட்டே பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நாயோட பாப்புலேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாரி. ஸோ பட் நோ யூஸ். ஏன்னா, என் மேலயும் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வேற ஆச்சு. என் மேலயே ஒரு 3 கேஸ் போடுற அளவுக்குலாம் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய டாபிக். அதே மாரி நம்ம சேனலோட அப்டேட் வந்து நான் சொல்லிர்றேன். ஸோ நான் தனியா பர்சனலா ஒரு பிராண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால இதில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கண்டிப்பா இதில வீடியோஸ் வரும். எக்காரணம் கண்டிப்பா நான் போட்டுருவேன். புது ஸ்டுடியோ இன்னும் ஒரு 3 நாள்ல மாறிருவேன். ஸோ மாறுனதுக்கப்புறம் இது ஸ்டுடியோ கிடையாது. இது என்னோட ரூம் தான். பட் அந்த ரூம வந்து ஸ்டுடியோ மாரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதில வந்து வீடியோ வரும். ஸோ அங்க போனதுக்கப்புறம் வந்துரும். கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது கண்டிப்பா நறுக்குன்னு ஒரு வீடியோ போட நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரீஸ் அவ்வளோ வந்துட்டு இருக்கு என்கிட்ட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அவேர்னஸ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புங்க. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லி தெரிவிக்கணும்னு நெனச்சா கூட தெரிவிங்க. அதுக்காக வந்து தேவையில்லாம தயவு செஞ்சுங்க சென்சிபிளா பேசுங்க. நாய கொண்டு போய் வீட்ல வை, நாய்க்கு சாப்பாடு வைக்காத. இதெல்லாம் நீங்க பேசினா ஒரு யூஸுமே கிடையாது. சொல்யூஷனே கிடைக்காது. டாக்கு சாப்பாடு இருந்துச்சுனா தான் அது பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கு நீ டாக்கு சாப்பாடே போடாதன்னா, சாப்பாடு ஒருத்தன் போடுறான்ல, அவன் என்ன பண்றான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அவன் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு போறானா, இல்ல வேக்சினேஷன் பண்றான், இல்ல டாக் எதனா இன்ஜூரி ஆச்சுன்னா, அது எதனா பார்க்குறானான்னு பாருங்க. ஏன்னா நெறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அனிமல் லவ்வர்ன்னு காட்டுறதுக்காக சும்மா வந்து சாப்பாட கொண்டு வந்து போட்டு கண்ட இடத்துல போட்டு 2 இந்த ஏரியால ஒரு நாய் இருக்கும், இந்த ஏரியால நாய் இருக்கும். அந்த 2 நாய் கூட்டுற இடத்துல வந்து வச்சுட்டு போயிறாங்க. அது மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும். இப்போ நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சமா தான் கரெக்ட் பண்ண முடியும். அது நம்ம ஸ்டெப் எடுத்தா தான் முடியும். தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.